ஜென்ரல் பிரெக்னன்சில நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து நடக்கவே கூடாது, பெட்லயே படுத்திருக்கணும், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, இல்லை வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. பிசிஓஎஸ் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா யங் ஃபீமேல்ஸுக்குமே இருக்கு. பிசிஓஎஸ்னால ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை ஃபார்ம் ஆகாமல் நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க. இதில் மோஸ்ட் டிஃபிகல்ட் ட்ரீட் பண்ணுறது வந்து லீன் பிசிஓஎஸ். லீன் பிசிஓஎஸ் ரொம்ப கம்மி பேருக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். பட் அந்த லீன் பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்குமே வந்து ஃபுட்டு வந்துட்டு பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது, அது மாதிரி வந்து ஹீட்டான பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது, பப்பாயா சாப்பிடக்கூடாதுமாங்க. பப்பாயா வந்து ஃப்ரூட்டாக சாப்பிட்லாம். பட் அந்த க்ரீன் பப்பாயா சொல்லுவாங்கல்ல, அது டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ரைஸ் நிறையா சாப்பிடணும், குழந்தைக்கும் அம்மாக்கும் சேர்த்து நிறையா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது ட்ரூ கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதம் ரொம்ப ஹெவி எக்ஸசைசஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஒரு 4th மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் வார்ம் அப்லேருந்து ஆரம்பிங்க. FT ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாக்டர் அனு விகாஷினி மேம் தான். வணக்கம் மேம். ஹலோ மேம். இப்போ இருக்க ப்ரெக்னன்சியில் வந்துட்டு நிறைய மித்தான ஃபேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க மேம். நம்ம அப்போ இருந்த காலத்து தான் இப்போயும் ஃபாலோ பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மேம். உண்மையாகவே டூயிங் ப்ரெக்னன்சி வந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது மேம்? ஸோ ப்ரெக்னன்சியில் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக பண்ணலாம். வெரி ஃபியூ விஷயங்கள் தான் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னா, இப்போ ஜென்ரல் ப்ரெக்னன்சியில் நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து நடக்கவே கூடாது, பெட்லேயே படுத்திருக்கணும், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, இல்லை வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. நார்மலாக வந்து ப்ரெக்னன்சியில் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியுமோ இருக்கிறது பெட்டர் தான். ஓகே மேம். ஸோ நீங்கள் வந்து காமனாக கேட்கும்போது எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னனால ஃபஸ்ட்டு டயட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேம். டயட்டில் நிறைய இருக்குது மேம். இப்போ ஃபுட்டு வந்துட்டு பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது, அது மாதிரி வந்து ஹீட்டான பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது, பப்பாயா சாப்பிடக்கூடாதுமாங்க, டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மித்து தானே மேம்? ஸோ மோஸ்ட் காமன்லி சொன்னோம்னா மித்து தாங்க. ஸோ வெரி ஃபியூ ஃபுட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி எஸ் பைனாப்பிள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்னு சொல்லுவோம். பப்பாயா வந்து ஃப்ரூட்டாக சாப்பிட்லாம். பட் அந்த க்ரீன் பப்பாயா சொல்லுவாங்கள்ல, அது டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மிச்சப்படி வந்து ஹெல்த் டயட் வைஸ் பார்க்கணுன்னா யூ ஹேவ் டு டேக் அ பேலன்ஸ் டயட். இப்போ ரைஸ் சாப்பிடக்கூடாது, ஆர் ரைஸ் நிறையா சாப்பிடணும், 2 குழந்தைக்கும் அம்மாக்கும் சேர்த்து நிறையா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது ட்ரூ கிடையாது. ஸோ நீங்கள் நார்மல் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு 1 பார்ட் ஆஃப் த பிளேட் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டு 1 பார்ட் ஆஃப் த பிளேட் ப்ரோட்டீன், 1 பார்ட் ஆஃப் த பிளேட் வெஜிடபிள்ஸ் அண்ட் 1 பார்ட் ஆஃப் த பிளேட் தாலோ உங்கள் சப்ஜியோ எடுத்துக்கிறது வந்து பேலன்ஸ் டயட்னு சொல்லுவோம். ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ ஸ்டே ஹெல்த்தி த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தந்த ஃபுட்டு மட்டும் தான் ஓரளவு தெரியும். நம்ம இந்த இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இது இல்லாமல் வேறு ஏதாவது ஃபுட்டில் இருக்கா மேம் டயட்டுக்கு? ஸோ ப்ரோட்டீன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான பார்ட் ஆஃப் த டயட். ஏன்னா நம்ம நிறைய இந்தியன் விமன் வந்து ப்ரோட்டீனை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறாங்க, ரைஸ் எடுத்துக்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க. பட் ப்ரோட்டீன் கண்டென்ட் அவங்களுக்கு அடிக்குவேட்டாக கிடைக்கிறது இல்லை. ஸோ டெஃபினட்டாக வந்து இப்போது காலகட்டத்தில் வந்து ப்ரோட்டீன் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் விற்குது. ஸோ கோ ஃபார் அ குட் ப்ரோட்டீன் பவுடர். மில்க்கு கூடையாகட்டும் இல்லை வாட்டர் கூடையாகட்டும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆர் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எக்ஸு, சோயா ஆர் சன்னா, 100 grams ஆஃப் சன்னா, எனி டைப் ஆஃப் சன்னா. அண்ட் நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஆல்சோ டேக் சிக்கன், அந்த மாதிரி மீட்டாகவும் நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஓகே மேம். நீங்கள் சிக்கன் சொல்லும் போது இப்போ வந்து சிக்கன் ஹீட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அப்புறம் ஒரு விஷயம் இருக்கே மேம். கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலாக வெளியில் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் தான் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆஸ் டாக்டர்ஸ். பெட்டர் டு அவாய்ட் அவுட் சைட் ஃபுட். ஏன்னா அவுட் சைட் ஃபுட்டில் வந்து அவங்க என்ன வகையான ஆயில் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் டெஃபினெட்லி அவுட் சைட் ஃபுட், எனி டைப் ஆஃப் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பட் சிக்கன் வீட்டில் செஞ்சு தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இப்போ டயட் வரைக்கும் நம்ம வந்து ஃபுட்டில் வந்து மெயின்டைன் பண்ணலாம். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி இந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க நீ குடந்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கவங்க வந்து நைட் வரைக்கும் வேலை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சமைக்கிறது, இந்த வேலைகள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் மேம்? ஸோ எக்ஸசைஸை வந்து அந்த 3 ட்ரைமஸ்டர்ஸில் பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதம் ரொம்ப ஹெவி எக்ஸசைசஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஸோ 3 மாத காலகட்டத்தில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ்னால் மைல்டு வாக்கிங் ஆர் நீங்கள் நார்மலாக உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலே போதும். 4th, 5th and 6th month ஸ்லோவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்த பர்சன்னா தாராளமாக யூ கேன் ஸ்டார்ட் டூயிங். இப்போ தான் நான் ப்ரெக்னன்சியில் தான் ஹெல்த்தி ஆக போகிறேன், ப்ரெக்னன்சியில் தான் நான் எக்ஸசைஸ் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ஒரு 4th மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் வார்ம் அப்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்குவாட் ஆகட்டும், இல்லை அவங்க இன்ஸ்டாகிராமில் வர மாதிரி அந்த
பட்டர்ஃப்ளை எக்ஸசைசஸ் அதெல்லாம் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அந்த டைமில் ப்ரெக்னென்சியில் உங்களோட மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலாக நிறைய பெயின் உண்டாக்குமே தவிர உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்கிறது இல்லை. ஓகே மேம். அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் அந்த 3 மாதத்தில் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னீங்க. எதுவும் பண்ணாமல் இருக்க வேண்டாம்னு சொல்லலை, பட் மினிமலாக பண்ணுறது பெட்டர். ஓகே மேம். ஸோ ஆனால் அந்த டைமில் வந்து நார்மல் டெலிவரி வந்து அதிகமாகிட்டு இருந்துச்சு மேம். அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்குது மேம். அதுக்கு முக்கிய காரணம் என்ன? சரிங்க, ஐ டோன்ட் பிலீவ் இன் நார்மல் ஒரு சிசேரியன். வந்து நார்மல் தான் பெட்டர், சிசேரியன் தான் பெட்டர்னு கிடையாது. ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் அன் அட்வொகேட் ஃபார் பாசிட்டிவ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டெஃபினட்டாக வந்து சிசேரியன் டெலிவரி எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் நார்மல் டெலிவரி பண்ண முடியாத குழந்தைங்களுக்கு சிசேரியன்ற ஆப்ஷன் இருந்துச்சு. வி வாண்ட் அ ஹெல்த்தி பேபி அண்ட் அ ஹெல்த்தி மதர் தான். நம்மளுக்கு வந்து பேபியை காம்ப்ரமைஸ் பண்ணியோ இல்லை மதரோட ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணியோ நம்மளுக்கு ஒரு டெலிவரி தேவையில்லை இல்லையா? ஸோ நம்ம டெஃபினட்டாக வந்து யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் த ஹெல்த் ஆஃப் த மதர் அண்ட் த பேபி அண்ட் டேக் டிசிஷன். ஸோ எந்த ஒரு டாக்டருமே சிசேரியன் பண்ணுறதுனால இவங்களுக்கு சிசேரியன் பண்ணணும்னு பண்ணுறது கிடையாது. அது வந்து தேவைப்படுது அந்த சுச்சுவேஷனில், அதனால அவங்க சிசேரியன் பண்ணுறாங்க. அண்ட் நார்மலாக ஆகிறது தாராளமாக ஆகுது. அண்ட் ஆல்சோ த லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இப்போ அவங்க வந்து அந்த காலத்துலலாம் 8-9 குழந்தைங்க நிறைய பேர் டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் 1-2 குழந்தைங்க இறந்தாலுமே அது ஏன் காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. இந்த காலத்தில் வந்து ஃபியூவர் சில்ட்ரன் லெஸ்ஸர் ரிஸ்க் எடுக்கிறாங்காட்டி ப்ராபப்ளி சிசேரியன் ரேட்ஸ் ஹையராக இருக்குது. பட் யூ ஷுட் டெஃபினெட்லி கோ அண்ட் ட்ரை ஃபார் அ நார்மல் டெலிவரி அண்ட் ஆல் உமன் ஹேவ் த ரைட் டு ட்ரை ஃபார் நார்மல் டெலிவரி. அது முடியாத பட்சத்தில் இஃப் யுவர் டாக்டர் இஸ் சேயிங் உங்கள் பேபிக்கு ரிஸ்க்கு ஆர் உங்களோட ஹெல்த்துக்கு ரிஸ்க்கு, நீங்கள் சிசேரியன் போகணும்னா ஃபார் த ரைட் இண்டிகேஷன் சிசேரியன் இஸ் டெஃபினெட்லி த சேஃபஸ்ட் சாய்ஸ். ஓகே மேம். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த பிசிஓடி இருக்கவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது மேம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் என்னென்ன ஃபுட்ஸ் எக்ஸசைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுமா, இல்லை காமனாக எல்லாம் பண்ணுறதும் பண்ணலாமா மேம்? இல்லைங்க, பிசிஓஎஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா யங் ஃபீமேல்ஸுக்குமே இருக்குது. பிசிஓஎஸ்னால ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை ஃபார்ம் ஆகாமல் நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க. ஸோ பிசிஓஎஸோட மெயின் ரீசனே வந்து அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் அன்ஹெல்தி எக்ஸசைஸ் பண்ணாமல் ரொம்ப லேசியாக இருக்கிறதான்றது தான் கருத்து ஆக்சுவலி. ஸோ பிசிஓஎஸ் இருக்கவங்க டெஃபினட்டாக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால் மினிமல் ஒரு பேசிக் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா அவங்க ஹார்மோனல் ரெகுலேஷன் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிசிஓஎஸ் குறைக்கப்படலாம். அண்ட் சம்டைம்ஸ் சில பேருக்கு ரிவர்ஸே ஆகி அவங்களுக்கு நார்மலாகவே பீரியட்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் பிசிஓஎஸ்ன்றது வந்து அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. பிசிஓஎஸ் வந்துட்டால் மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கிடையாது. டெஃபினட்டாக அதுக்கு வந்து ஜஸ்ட் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் மேபி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு மெடிசன்ஸ் மூலியமாகவும் அதை ட்ரீட் பண்ண முடியும். இந்த பிசிஓடி இருக்கவங்களுக்கு வந்து சில பேருக்கு பாடி உடனே வந்து வெயிட் கெயின் ஆகும் மேம். சில டக்குன்னு வந்து ஒல்லியாயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மென்டலி வந்து அஃபெண்ட் ஆகுமா மேம்? ஸோ ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே மாற்றி சொல்கிறீங்க. ஏன்னா வந்து வெயிட் கெயின்னால தான் பிசிஓஎஸ் வருது, பிசிஓஎஸ்னால திருப்பி வெயிட் கெயின் ஆகுது. ஸோ இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள். அண்ட் பிசிஓஎஸ் there are 2 different types, லீன் பிசிஓஎஸ் அண்ட் ஒபீஸ் பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒபீஸ் பிசிஓஎஸ் வந்து அவங்க வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் நிறைய வெயிட் ஏறிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 50 kg இருக்கவங்க திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 80 kg மாறும். ப்ராபப்ளி பேட் லைஃப் ஸ்டைல். அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க, சிட்டிக்கு ஷிஃப்டாக இருப்பாங்க, பெருசாக வாக்கிங்கோ இல்லை எந்த லைஃப் ஸ்டைலும் இருக்காது, இல்லை டயட் மாறி இருக்கலாம். ஸோ ஒர்க்கிங் விமன் ஆல்சோ வந்து லேட் நைட் சாப்பிட்றது, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றது, இது மூலியமாக அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின்னால தான் பிசிஓஎஸ் வருது. அகெயின் அந்த பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால திருப்பி அந்த கிரேவிங் ஜாஸ்தியாகும். இப்போ நிறையா சாப்பிடுவாங்க, திருப்பி வெயிட் ஏறுவாங்க. ஸோ விஷியஸ் சைக்கிள். இதில் மோஸ்ட் டிஃபிகல்ட் ட்ரீட் பண்ணுறது வந்து லீன் பிசிஓஎஸ். லீன் பிசிஓஎஸ் ரொம்ப கம்மி பேருக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். பட் அந்த லீன் பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்குமே வந்து அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கும். அது மோஸ்ட்லி ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ்னால வருது. ஸோ அதையுமே அவங்க வந்து எக்ஸசைஸ் மூலியமாக ட்ரீட் பண்ணலாம். நம்ம ஒல்லியாக இருக்கிறோன்றங்காட்டி எக்ஸசைஸ் பண்ண வேண்டான்றது கிடையாது. ஸோ டெஃபினட்டாக ஒல்லியோ குண்டோ டெஃபினட்டாக எக்ஸசைஸ் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் பிசிஓஎஸ். ஓகே மேம். ஸோ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய ஃபேட் அண்ட் வந்து மெத்து வந்து ப்ரெக்னன்சி அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி, அப்போல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நைட் டைம் வந்து வெளியே போகக்கூடாது, 6 மணிக்கு முன்னாடி வந்துட்டு நீ வீட்டுக்குள்ளே வந்துடணும், அது மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போயுமே அந்த இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அதை மாறிட்டு வராங்க தான். பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்துட்டு சயின்ஸ் படி பார்க்கும்போது அதை எதுக்குன்னு சொன்னாங்கன்னு வந்துட்டு இப்போ வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு புரண்டாக இப்போயும் நம்பிட்டு இருக்காங்க. அது உண்மை தானே மேம்? ஆக்சுவலாக உண்மை கிடையாது. சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நைட் போவேணான்னு சொல்லுவாங்க. பட் நைட் டெஃபினட்டாக ஒரு 6 to 8 hours ஸ்லீப் முக்கியம். அதனால கூட அந்த டைமில் ப்ராபப்ளி சொல்லியிருக்கலாம்.
பட் நைட் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ப்ராபப்ளி அது மித்தும் கிடையாது, ஃபேக்ட்டும் கிடையாது. 2த்துக்கும் நடுவுல அவங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து தானே. இப்போ சில பேர் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் போகிற ஒர்க்கிங் விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் இருக்கலாம். அவங்க காலையில் தூங்கி எந்திரிச்சிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நைட் ஷிஃப்ட் போகலாம். அதை பற்றி தப்பு கிடையாது. 5 பாயிண்ட் மேம். இப்போ இந்த விஷயம் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாது டூயிங் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்க. டியூரிங் ப்ரெக்னென்சி டெஃபினட்டாக ஒர்க் போகலாம், அதை பற்றி இல்லை. அண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சி வெயிட் கெயின் வந்து டெஃபினட்டாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நான் வெயிட் கெயின் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும். அண்ட் 3வது வந்து இந்த 2 பேர்த்துக்கு சாப்பிட்றதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது தப்பு. நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பிட்டா உங்கள் பாடியோட நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் பேபி எடுத்துக்குவாங்க. ஸோ சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியாக பேலன்ஸ்டான மீல் எடுத்துக்கிறது. 4th வந்து ஒரு அடிக்குவேட் பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆக்டிவிட்டி. ஒரு மினிமல் வாக்கிங் ஆர் ஒரு மினிமல் மெடிடேஷன் ஒரு எக்ஸசைஸ் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் 5th வந்து கொடுத்துருக்க அயர்ன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்கள் ப்ரெக்னன்சியில் உங்கள் ஹீமோக்ளோபின் டெஃபினட்டாக கம்மியாகும். ஸோ உங்களை 3rd மந்த்லேருந்து அவங்க கொடுக்குற அயர்ன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் டெஃபினட்டாக எடுத்துக்கணும். ஓகே மேம். ஸோ தெளிவான பதில் வந்து சொல்லியிருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.